ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, பாப்பா வந்து ஏஜ் அட்டன் பண்ண வீடியோ இருந்தால் பண்ணுங்க போடுங்கக்கா, இல்லை எப்போ ஃபங்க்ஷன் பாப்பாவுக்கு வைக்க போகிறீங்க, இந்த மாதிரி கொஷின்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜி தமிழ் யாரடி நீமோகினி சீரியலில் பாப்பா ஆல்ரெடி ஆக்ட் பண்ணியிருக்கா. எப்போன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்தே பாப்பா நடிச்சிட்ருக்கா. ஓகேங்களா? ஸோ ஜி தமிழ் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதோட வீடியோ தான் இந்த வீடியோ. இதில் பார்த்தீங்கன்னா, பாப்பா வந்து முத்தரசனாவோட பொண்ணாக பண்ணியிருந்தா, ருத்ரா அப்படின்ற கேரக்டரில் பண்ணியிருந்தா. அப்போ பாப்பா ஏஜ் அட்டன் பண்ணலை, பட் ஏஜ் அட்டன் பண்ண மாதிரி ஒரு சீன் காமிச்சிருந்தாங்க. ஸோ அது காமிச்சது ஒரு இது. இப்போ வந்து 3rd படிக்கும் போதே பாப்பா சீரியல் பண்ணால், ஆனால் 5th படிக்கும் போது 5th முடிக்கும் போது தான் பாப்பா ஏஜ் அட்டன் பண்ண மாதிரி சீன் காமிச்சாங்க. ஆனால் பாப்பா 6thலேயே ஏஜ் அட்டன் பண்ணிட்டா. ஸோ ஆனால் இந்த ஃபங்க்ஷன் நாங்கள் பண்ணலை. ஏன்னா நம்ம யாரடி மூவினிலே அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக பயங்கர கிராண்டாக சூப்பராக பண்ணாங்க. இந்த ஷூட்டே பார்த்தீங்கன்னா 1 வீக் போச்சு. ஆக்சுவலி யாரடி மூவினியில் வந்து பாப்பா ஏஜ் அட்டன் பண்ண சீக்வன்ஸை 1 வீக்காக எடுத்தாங்க. நிறைய பேருக்கு வந்து தூரமாக இருந்து பார்க்கும்போது ஷூட்டிங் தானே அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஆனால் ஒரு சீன் எடுக்க எவ்வளோ கஷ்டம், என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபைனலாக உங்களுக்கு நான் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தா தெரியும், ஒரு சீனுக்கு எத்தனை வாட்டி ரீடேக் எடுக்கிறாங்க, அதுக்கு பின்னால் எத்தனை பேர் உழைக்கிறாங்க, எவ்வளோ பேரோட உழைப்பு இருக்குதுன்னு தெரியும். செகண்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்டோட வீட்டிலங்க. என்னோடய ஃப்ரெண்டோட வீட்டில் செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே பாப்பா ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் நான் என் ஃப்ரெண்டோட அக்கா வந்து ஆக்சுவலி மேரேஜ்க்காக போயிருந்தோம். அவங்க பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து நான் வந்து இந்த ஃபங்க்ஷன் பண்ணலை ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம். ஏன்னா அங்கே மோஸ்ட்லி அப்போ யார்ட்டையும் நான் பேசலை. பட் அதான் சொல்லுவாங்களே, எண்ணம் போல் வாழ்க்கை. நம்ம வந்து யாருக்கும் துரோகம் நினைக்காம நம்ம எப்போவுமே நல்லது நினச்சா கடவுள் யார் மூலியமாச்சும் நமக்கு ஒரு நல்லது நடக்க வாய்ப்புகள் ஏற்படுத்துவார். பட் நம்ம யாருக்காவது துரோகம் நினச்சிருந்தாலோ பாவம் நினச்சிருந்தாலும் நமக்கு கண்டிப்பாக 1% கூட நல்லது நினைக்க விட மாட்டார் கடவுள். பட் அந்த மாதிரி தான் இது வரைக்கும் என் லைஃப்பில் நான் யாருக்குமே நான் கெட்டது நினச்சது கிடையாது. அப்படி நினைக்காதனால தான் எனக்கு எல்லாமே கடவுள் புண்ணியத்தில் எல்லாமே அமைஞ்சது. அந்த மாதிரி ஒரு அமைஞ்ச விஷயம் தாங்க இந்த ஃபேமிலி. என்னோடய லைஃப்பில் நான் மறக்க முடியாத ஃபேமிலி அப்படின்னு தான் நான் சொல்லணும். அவ்வளோ ஒரு எனக்கு பயங்கரமான ஒரு ஃபேமிலின்னு சொல்லணும். மொத்தம் 4 பொண்ணுங்க, 4 பேருமே என் கூட பிறந்தவங்க மாதிரி. ஸோ அவங்க ரிலேட்டிவ் எல்லாருமே என்னோடய ரிலேட்டிவ் மாதிரி. அப்போ பாப்பா யாரடி மோகினி சீரியல் முடித்த டைமு அவங்க பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் பண்ணுவோம் பாப்பாவோட ஃபங்க்ஷனுன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து நடத்தி இந்த ஃபங்க்ஷன் நடத்துனாங்க. அவங்க எல்லாரையுமே நான் வந்து என் ஃப்ரெண்டு என்ன கூப்பிட்றாலோ அதே தான் நான் கூப்பிடுவேன். என் ஃப்ரெண்டு பேர் வீணா. லைஃப்பில் மறக்க முடியாத சிதம்பரத்தில் இருக்கிறா. என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு ஃபேமிலி. நான் சிதம்பரமும் ஆல்ரெடி போயிட்டு வந்தேன். பட் நம்ம பெருசாக எங்கே போனாலும் அந்த வீடியோ அப்டேட்லாம் நான் பண்ண மாட்டேங்க. பட் எனக்குன்னு ஒரு ஃபேமிலி, அவ்வளோதான். அதை பெருசாக நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அப்படி இருக்கிறதுனால தான் என்னமோ தெரியல, எனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குலரும் சரி, எனக்கு கிடைச்ச ஃபேமிலிஸும் சரி, இப்போ வரைக்கும் ரொம்ப அழகாக ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். எப்போவுமே நல்லதே நினைக்கலாம், கண்டிப்பாக நல்லதே நடக்கும். கெட்டது யாருக்கும் நினைக்காதீங்க, கண்டிப்பாக கெட்டது மட்டும் தான் உங்கள் லைஃப்பில் நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் என் லைஃப்பில் நிறைய நடந்தது. நிறைய பேர் என் லைஃப் ஹிஸ்ட்ரியில் நடந்த விஷயம் ஏகப்பட்ட விஷயம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதாவது என் ஹஸ்பண்டோட அக்கா பாப்பாவுக்கு நாங்கள் ஃபங்க்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டிருக்கீங்க. இது இந்த லைஃப்பை பற்றி சரி, உங்களுக்கு இந்த லைஃப் எப்படி அப்ரோச் பண்ணாங்க, இந்த லைஃப் வர்றதுக்கு முன்னால் உங்களுக்கு நிறைய அப்ரோச் வந்திருக்குமே, நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க, உங்களுக்கு சில பேர் உங்களுக்கு நடுவில் ஏமாற்றிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக ஒன்றுத்துக்கும் உங்களுக்கான பதில் நான் கூடிய சீக்கிரம், அதாவது ஒரு 2-3 நாள் கழித்து நான் ஃப்ரீ ஆகிட்டு உங்களுக்கான வீடியோ நான் கண்டிப்பாக கொடுப்பேன். நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஷூட்டிங் ஸ்பாட். இப்போது கரண்ட்டாக ஜி தமிழில் மனசெல்லாம் சீரியலில் பாப்பா நடிச்சிட்ருக்கிறா. அதில் ஏஜ் அட்டன் பண்ண மாதிரி சீன்ஸ் காமிச்சாங்க. அதுக்கான ஒரு வீடியோ தான் இதை. நான் வந்து இதுக்கப்புறம் என்னோடய ஓன் வாய்ஸ் வராது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சீனை எடுக்க எத்தனை ரீடேக் பண்ணுறாங்க, எத்தனை பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, என்னெல்லாம் பண்ணுறாங்க. நம்ம டிவியில் பார்க்கும்போது டக்குன்னு காமிச்சிடுறாங்க ஒரு சீனை, ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த சீனுக்கு என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ எஃபெக்ட் போடுறாங்க அப்படிங்கிறத எல்லாமே நீங்கள் ஒன்றுனா பாருங்கள். இந்த மாதிரி நான் பாப்பாவுக்கு வந்து பர்சனலாக நான் ஃபங்க்ஷன் பண்ணலைங்க. ஏன்னா 1க்கு 2 இல்லை 3 வாட்டி இந்த மாதிரி சூப்பரான ஃபங்க்ஷன் எல்லா ஃபேமிலியோடவும் சேர்ந்து நாங்கள் பண்ணிட்டோம். அதனால் பாப்பாவுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லைன்னு சொல்லிட்டா. அதனால் நாங்களும் அதை பண்ணலை. இதுக்கப்புறம் எங்கள் மாமியார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாப்பாவோட கல்யாணத்துக்கு முன்னால் நம்ம கிராண்டாக இந்த ஃபங்க்ஷன் பண்ணணும்னு எங்கள் மாமியாரும் என் ஹஸ்பண்டும் ஒரு பெரிய ஆசை. அப்போது கண்டிப்பாக நடக்கும்போது கண்டிப்பாக லைவில் நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏகப்பட்ட பேர் எங்களை பிடிச்ச, எங்கள் ஃபேமிலியை பிடிச்ச, நம்ம ஃபேமிலி சப்ஸ்கிரைபருக்காக மட்டும்தான் இந்த வீடியோங்க. இதெல்லாம் உன்னை யார் கேட்டா, நீ ஏன் இதை போஸ்ட் பண்ணுற அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கிடையாது. என்னை வந்து உங்கள் ஃபேமிலியாக நினைக்கிற பர்சன்ஸ்க்கு மட்டும்தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன்.
ஓகேங்களா? ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் என்னென்னலாம் கேட்குறீங்களோ அதுக்கான பதில் மட்டும்தான் நம்ம வீடியோவில் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த வீடியோ காலையில் நான் 10 மணிக்கு நான் போஸ்ட் பண்ணுவேன். ஒரு குட்டி ஷார்ட்ஸாகவும் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சீரியல் யாரி மோகினி மனசெல்லாம் சீரியல் ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த சீன்ஸ் வந்து பழைய ஞாபகங்களை க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம மனசெல்லாம் சீரியலில் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கப்புறம் வரும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும். ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னா எத்தனை டேக் போகுது, எவ்வளோ தடவை ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும். நேச்சுரலாக, அதாவது டிவியில் பார்க்குறத விட நேச்சுரலாக பார்க்கும்போது லைவில் பார்க்குறது எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இதிலே நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு சீனை எத்தனை வாட்டி எடுக்கிறாங்கன்றதை நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். பூ போட்டு நெஞ்சில் அப்புறம் மேலே கையில் ஒரு நிலை தான். இப்போ தானே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அம்மா கபடி போட்டியில் தோற்றுவேன் சொன்னதுக்கப்புறம் அந்த சொத்தெல்லாம் பிடிக்குன்னு சொன்னாங்கல்ல, செல்லு வாங்கிக்க எனக்கு வழங்குவீங்க. எல்லாம் பேசிருக்கல என்ன செய்யணும் எனக்கு தெரியும். வாய்ப்பு பேரு விவசாய அவன் தான் இப்போ பெரிய வச்சாயிட்டல, அதுக்காக நீங்கள் ஃபங்க்ஷனை வச்சுருக்கோம். அதனால் அவன் சொல்கிறதே செய்வோம். அருளை வணங்கி வாப்பா, வந்து நல்லது வைப்பா. அப்படியே வச்சுக்க, அப்படியே பார்த்துங்க, பூ வைக்குங்க. அதுக்குள்ள தங்கச்சி சொல்லு, அண்ணா நீ கையாளுறதுக்கு எப்பவுமே ஸ்பெஷல் தானே. என் லைஃப்பில் எந்த சந்தோஷமான விஷயம் நடந்தாலும் அதில் நீங்கள் 2 பேரும் தான் முன்னாடி இருக்குது. அதே போல் என்னோட முதல் விசேஷமே நான் ஆசைப்பட்ட மாதிரியே நான் பிடிச்ச மாதிரியே நடக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். அப்படியே பூ பண்ணி சார், அப்படியே மொட்டை குத்திக்க பாப்பாக்கு எத்தில் வாழ்க்கை பூரா நீ ஆசைப்பட்ட மாதிரியே இருக்கணுமா. அதான் அந்த அண்ணனோட ஆசை. ஏன் சந்தோஷப்பட்டீங்க. அடுத்து வாழ்ந்துப்பாங்க. வழி வாழ்க்கை உங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன். மனசு பிடிச்சி நல்லா புதுசாக உங்களுக்கு கிடைக்கணும். கையில் உங்களுக்கு என் அண்ணன் கிடைச்ச மாதிரி தானே. அப்படியே அதுவும் திரும்பி பாருங்க. அது திரும்பி பார்த்தீங்க. ஆமாம் ஆமாம். மண்ணி பூ எடுத்து போடுங்க தலையில். அப்படியே பூ எடுத்து போட்டு நல்லா ஆசீர்வாதம் பண்ணிங்க. அப்படியே பார்த்தீங்க எல்லாரும் நன்றி சொல்லுங்க. சரி, எங்களுக்கு நேரம் ஆச்சு, நாங்கள் கிளம்புறோம். உடல் சரிம்மா கிளம்புங்க. போட்டிங்க திரும்பி பார்த்தோமா அப்படியே ஜெனரலாக வந்துடுங்க. பூ எடுத்து போட்டோமா. ஹாப்பி நல்ல டெக்கரேஷன் வந்துருக்கு அப்படின்னு சொல்லி அது வந்து ஒயிட் பேசுறாங்க. அப்படியே வச்சுட்டு இருங்க. ஹாப்பி ஐஸ்வர்யா கொஞ்சம் பேக். நாளைக்கு பாரு. ஒரு நிமிஷம் வெளியே வந்துருங்க. அருள் பண்ணாது. வந்து நின்று சூர்யா சூர்யா ஓபன் பண்ண. ஓகே ரெடி. திறக்காத, ரொம்ப திறக்காத. மூணு லைட்டா ரோல். க்ளோஸ் பாத்துக்கோ. அவங்க ரெண்டு பேர்ல இருந்து கூட அப்படி படிச்சுக்கோ. ரெடி. அவங்க ரெண்டு பேர்ல டீல் ஆன் பண்ணீங்கன்னா அப்படியே உட்காந்துருக்காங்க. ரோல். சைலண்ட். ஓகே ரெடி. ரோல். ஆக்ஷன். அப்படியே தூக்குங்க. கட்டு 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 கட்டு. ஏய் கட்டுமா இருமா. ரோல். ஆக்ஷன். அப்படியே புடிச்சீங்க.
கொஞ்சம் டவுன் பண்ணுமா, தட்டு டவுன் பண்ணுங்க. ஊத்துமா, அப்படியே டில் டவுன், க்ளோஸ் கேமரா டில் டவுன். அப்படியே ஒண்ணு ஊத்துமா, ஒரு 3 வாட்டி ஊத்துட்டோம். அப்படியே ஊத்துங்க. அப்படியே ஊத்தி முடிச்சிக்கமா. அப்படியே தான் பண்ணிட்டு இருக்குமா. அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருங்க. இந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்தீங்க எல்லாரும். கட்டி. ஓகே, இப்போ ஆக்ஷன் அவங்க போணும். ரெடி, ரோல். ரெடி, ரோல். போவேன், போங்க. இல்ல தள்ளிட்டு இந்த பக்கமே நில்லுமா. மணிமேகலை இந்த பக்கமே நின்று ஊத்துங்க. அவ்வளவுதான். கல்லுன்னு பின்னாடி வருவாங்க, நீ போயிடுங்க. ரோல். பேசிட்டுங்க. ஆக்ஷன். கல்லு. சந்தோஷம், ஹாப்பி. அப்படியே பொறுமையா ஊத்துமா. அப்படியே ஊத்துங்க. அடுப்புமா, நீங்க பாட்டு ஊத்துங்க. அவளை பார்க்கணும் நானா. ஸ்மைல். இன்னொரு ஊத்துங்க. அது சுத்தம் நம்ம சொல்லுவாங்க. மணிமேகலை கல்யாணம் 2 பேரும் அப்படியே போறீங்க. அவங்க 2 பேரும் ஊத்துறாங்க. அம்மா அப்படியே ஊத்தி முடிச்சாங்க. கல்யாணி மணிமேகலை நீங்க ஜல்லடி பிடிங்க. போய் பிடிங்க. கல்யாணம் அந்த பக்கம் போயிடுங்க. பிடிங்க. வாங்க இந்த பக்கம். 2 பேரும் ஊத்துங்க. சந்தோஷம். மணிமேகலை ரைட்டு போங்க. வரையுது. அப்படியே வச்சுங்க. ஊத்துனீங்க. வானதி போலாம். அப்படியே பேக் பண்ணீங்க. சந்தோஷம்.